ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துபாய் தர்பார் கொண்டாட்டம் அப்படிங்கிற ஒரு ஈவென்ட்க்காக வந்திருக்கோம். இங்க ஆஃப்டர்நூன்லேருந்தே குக்கிங் காம்படிஷன்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. நான் பேர் குடுத்தேன். ஆனா போகல. ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு குக்கிங் தெரியாதனால நம்ம போகல. அதுக்கப்புறமான காமெடி ஷோஸு, மியூசிக், டான்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஈவினிங் தான் அப்படின்னு சொன்னனால ஈவினிங் போனோம். இந்த ஈவென்ட்ல செலிபிரிட்டி கெஸ்ட் எல்லாம் இருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் பார்த்த ஷோவ நீங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ எடுத்திருக்கேன். பாருங்க. உங்களுக்கும் பிடிக்கும். உங்களுக்கு ஒரு டீல் இருக்கு. நான் இப்படி கை காட்டினேன்னா கை தட்டணும். ஓகே? நான் இப்படி கை காட்டினா ஒரு சின்ன காம்படிஷன் வச்சுக்கலாம். 1 டீம் நம்பர் 2 டீம் நம்பர் 3. ஓகே? இந்த 3 டீம்ல யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்களோ, நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் யார் வந்து கரெக்டாக பதில் சொல்றீங்களோ, இல்லை ரொம்ப ரெஸ்பான்சிவ், நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லணும் கூட அவசியம் இல்லை, ஆனால் ரெஸ்பாண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான பரிசு காத்துக்கிட்டு. ஓகே? ஸோ டீம் 1 உங்களுக்காக பேசிட்டு இருக்கோம், அப்போ பேசுவோம். குட் பாய். டீம் 2 ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து லாஸ்ட் இயர் தர்பார் கொண்டாட்டம் நடந்தது. அதில் வந்து மக்கள் இருந்தாங்க. பட் ஒரு 200 to 300 people இருந்தாங்க. இந்த வருஷம் அதோட பிரம்மாண்டமான முறையில் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க. அதுவும் இங்கே பாருங்க, மாடியிலாம் அடைச்சி வச்சு பேச்சுலர் கேர்ள்ஸ் சிங்கிள் பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே குட் ஈவினிங். ரொம்ப ஹாப்பி பார்க்கறதுக்காக நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப சூப்பராக போக போகுது. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். போக போக இன்னும் என்டர்டெய்னிங்காக நீங்கள் எல்லாருமே ஒரு ஞாபகம் வச்சுருக்கிற ஒரு மெமரபிள் ஈவெண்ட்டாக மாற்ற வேண்டியது இவங்களுடைய கடமை மட்டும் கிடையாது, என்னோட கடமை தான். ஸோ நானும் தொடர்ந்து இவங்க கூட இணைந்து ஹோஸ்டிங்கில் வந்து கலந்துக்க போகிறேன். த்ரூஅவுட்டாக நான் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறேன். நல்லா ஜாலியாக ஃபன்னாக என்ஜாய் பண்ணுறேன். சரிங்களா? ஏன்னா துபாய் வந்து நம்ம கடல் கடந்து வேலைக்கு வந்திருப்போம், இல்லை ஒரு படிக்க வந்திருப்போம், ஏதோ ஒரு பர்பஸ்க்காண்டி வந்திருப்போம். நான் கேள்விப்பட்டாங்கன்னா நிறைய
இங்க வந்து ஒரு வருஷத்துல இடம் வாங்கணும் இருக்கான், ஒரே மாசத்துல கடை வாங்கணும் இருக்கான். அந்த மாதிரி பல பிரச்சனைகள்லாம் நம்மளை சுத்தி இருந்தாலும் இன்னைக்கு ஈவினிங் இங்க வந்து சேர்ந்துருக்கிறது வந்து ஒரு ஜாலியா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காண்டி. So can I have a big round of applause from everyone? Thank you. நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா நம்ம பேர் அஞ்சனா நல்லா பண்ணுவோம். ஓகே ரைட். ஒரு சூப்பரான பாடல் ஒன்று பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ஒரு சிங்கிங் பெர்ஃபார்மன்ஸ். அது இந்த பாட்டு பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல பட்டி தொட்டி எல்லாம் வந்து கலருக்கு ஒரு பாட்டு. அது கெஸ் அவங்களே விட்டுருவாங்க. சரி. இந்த ஏஜ் எல்லாம் ஆடணும் அந்த மாதிரியான ஒரு பாட்டு. ஓகே முடிஞ்ச வரைக்கும் எதுவும் பாடுங்க, அடுத்த ஒரு பாடல் நிற்காம ஆடுங்க. ஓகேவா? பேசினாலே பயங்கர கியூட்டா இருக்கும். அண்ட் அவங்க வந்து சமைச்சா பயங்கர கியூட்டா இருக்கும். ஆடினா பயங்கர கியூட்டா இருக்கும். ஸோ அவங்கள தான் வந்து நாம இங்கே கூட்டிட்டு வர போறோம். நமக்காக இங்க இந்த நிகழ்ச்சியில ஜாயின் பண்ணிருக்காங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் குக் இன் தி வேர்ல்ட் சாலிம் ஸ்பெர். அவங்க ஒரு பலத்தை கைதட்டல கொடுத்தாங்க. பலமான கைதட்டல் கொடுக்கலாம் ladies and gentlemen. அங்க அவங்க என்ன சொல்றாங்க கேக்குறீங்களா? ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றாங்க. I love you too. எல்லாரும் தம்பி அடுத்த மாசம் விசா முடிய போது ஐ லவ் யூ வா. ஓகே சோயா மூச்சு மையம் பண்ணிட்டீங்க. ஆடின மூணு ஒன்று எவ்வளோ மூச்சு தேவையில்லை. ஏன்னா ஆடினதோட மூச்சு அதிக டைம் வாங்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிங்கன்னா பசங்க எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. துபாய்க்கு வந்துட்டு இந்த தர்பார் கொண்டாட்டத்துக்கு பாடு என்ன சொல்றது பங்கெடுக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு வந்து இவ்வளோ கற்றுன இந்த ஒரு வார்ம் வெல்கம் எனக்கு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே துபாய்க்கு வந்துருக்கீங்களா? நான் துபாய்க்கு வந்திருக்கேன். இந்த வருஷம் வரல. அப்போ மேபி இந்த வருஷம் வரவே போயிட்டு நினச்சேன். லாஸ்ட் வீக்குக்கு கூப்பிட்டோம். ஸோ இந்த வருஷம் வந்துருச்சு. உங்களுக்கு பேசிக்கலி யாரு தமிழ் பேச சொல்லி கொடுத்தாங்க இல்லை நீங்களே கற்றுக்கிட்டா? நானே கற்றுன தமிழ் தான். ஆனால் அது பெட்டர் ஆயிடுச்சு. ஜோயாவோட தமிழ் எப்படி பாருக்கு? ஜோயா தமிழ் எப்படி இருக்கு? செம்மையா இருக்கா ஜோயா. பெட்டர்லாம் இல்லை பட்டர் மாதிரி இருக்குன்றாங்க ஜோயா அவங்க தமிழ். என்னோட தமிழ் ஆக்சுவலி போக 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 பெட்டராக போச்சு. பிகாஸ் நானே என்கிட்ட பேசி பேசி ஓரளவுக்கு நல்லா பேச ஆரம்பிச்சேன். நீங்களே உங்ககிட்ட பேசி பேசி கற்றுக்கிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்க இங்க வந்ததுக்கு நம்மளோட துபாய் தர்பார் கொண்டாடத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களை வந்து திரையில பார்த்து நீங்க ரொம்ப கியூட்டா சமைக்கிறதா இருக்கட்டும், கோமாளிஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதா இருக்கட்டும், எல்லாரும் பயங்கர ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். I love you so much. Thank you so much. டூ மச் லவ்வா இருக்கு. இப்போ நாங்க என்ன பண்ண போறோம்னா ஜோயாக்கும் குரேஷி அவர்களுக்கும் ஒரு டாஸ்க் கொடுப்போம். ஏங்க பாபாங்க நீங்க என்னன்னா கெஸ்ட்டுங்க. சரி என்ன பண்ண சொல்லுங்க. நான் பண்ணாத விஷயமே இல்லை. ரெண்டு பேர் கையில ஃபோன் வச்சிருக்கீங்களா? இருக்கு. வச்சிருக்காங்க. ஓகே அவர் வந்து பாக்கெட் வச்சிருக்காரு. பயங்கரமான ஃபோன் வச்சிருக்காரு. வெற்றி பெறுபவர்களுக்கு குரேஷி ஃபோன் அந்த பரிசாக வழங்கப்படாது. இப்போ என்ன பண்ணுவோம்? உங்க நம்பரை வாங்கிட்டு அதை பிளாக் பண்ணுவோம். அவ்வளவுதானே? இது ஒரு டாஸ்கா? இல்ல இல்ல இதை பெட்டரான அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டாஸ்க் நான் வச்சிருக்கேன். ஓகே ரெடி. ரெடி. அதாவது எப்பவுமே நாம தான் அவங்க கூட வந்து சாரி சார் ஜோயா கூடயும் குரேஷி கூடயும் செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஆனா இந்த தடவை அவங்க உங்க கூட
ஓகே ரெடி? நான் வந்து ஒரு சின்ன கியூ கொடுப்போம். நீங்க தேடி கண்டுபிடிச்சு அவங்களோட போய் ஒரு செல்ஃபி எடுங்க. அங்க போய் ஏன்னா கீழே இருக்கிற எங்களோட பேர்லாம் உட்காந்து தெரியல, அங்கதான் போயிருக்காங்க, அங்கதான் வாங்க கூப்பிடலாம். சோ நான் வந்து கியூ கொடுக்க ரெடியா? யார் ஃபர்ஸ்ட் போய் செல்ஃபி எடுக்கிறீங்க? உங்க ரெண்டு பேரும் எங்க ஆஹா, உங்க it is a competition. between you அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்ணாடி போட்ட அக்கா அவங்க கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும். நிறைய பேர் கண்ணாடி போட்டுருக்காங்கல்ல, நீங்க நானும் போய் ஆளுக்கு ஒரு பர்சன் ஃபர்ஸ்ட் செல்ஃபி Choose எடுக்கணும். பண்ணணும். யார் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வர்றாங்களோ அவங்க தான் வின்னர். பக்கத்துல ஒரு பொண்ணு காதுல 2 ஜிமிக்கி போட்டு உட்கார்ந்து அந்த பொண்ணோட போய் செல்ஃபி எடுக்கணும். ஜிமிக்கி தான் போட்டிருக்கேன். ஆட்டி காட்டு. ஜிமிக்கி தான் போட்டு. வெரிஃபை பண்ணிட்டு ஒரு வாட்டி நான் போயிட்டு Come on. இன்னைக்கு கவிதை வாங்க வாங்க. ஐயோ ஆசீர்வாதம் சூரிய வம்சம் ஏங்க இந்த பக்கம் வலதுங்க. புரியுது. இந்த பக்கம் வலதுங்க. நீங்க ரைட் ஹேண்ட் சொன்னீங்க. ரைட்டோ லெஃப்டோ. ஏங்க நீங்க கையில குழந்தை மட்டும் தானே கேட்டீங்க, நான் இடுப்புல புடிச்ச வச்சிருக்க உள்ள எடுத்துட்டேன். நான் தான் இங்க சந்தன கலர் Dress போட்டிருக்கோ. டிரான்ஸ்லேஷன் வேணும். சந்தன கலர் உண்டല്ലോ. ചന്ദന കളറിലെ ഒരു ഡ്രസ് ഇട്ട ഒരു പെൺകുട്ടി. ചന്ദന കളറിലെ ഒരു ഡ്രസ് ഇട്ട ഒരു പെൺകുട്ടി. പെൺകുട്ടി കിട്ടി. അയ്യോ അത് ഇവിടെ തേടി പോകുക പാവം. ഓക്കേ இப்போ ஜோயா and குரேஷி யார் முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வராங்கன்னு இதெல்லாம் சொல்லுங்க, ஈஸியா ஜெயிச்சிருங்க. நீங்க என்னதான் ஒரு பெண்குட்டி போட்டோ கிட்டினா வின்னர் ஜோயா டாகரு. நம்ம இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மாதிரி விட்டு கத்துறீங்க மாறி மாறி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனிவேஸ் தேங்க் யூ so much. நல்ல உங்களுக்காக சூப்பரான ஒருத்தரை நம்ம பாடலுக்கு கொண்டு வரோம். ஓகே. அதாவது அவர் இந்த சைஸ்ல இருந்து அவரை வந்து நீங்க டிவில பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அவர் ஒரு பயங்கரமான ஒரு ஆண்மகனா ஒரு படத்துல வேற மாதிரி ஒரு ரோல் ப்ளே பண்ணி இன்னைக்கும் பாடல்கள்லாம் பாடி மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு செல்லமான ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு சாக்லேட் பாய் சிங்கரை நாம இங்க கூப்பிட போறோம். Thank you so much. One more time, put your hands together and welcome Ajit, the one and only Ajit for you. Thank you so much, Ajit. நீங்க வந்ததுக்கு நான் சாக்லேட் பாய் ஹீரோ சிங்கர் வச்சு வில்லன் கிட்ட வந்திருக்கேன். அடுத்த படத்துல வில்லன் நடிக்க போறீங்களா? அது ஒரு ஃபன்னான ஒரு கேரக்டர். அங்க பாருங்க எல்லாம் கத்துறாங்க ரேவி ரேவி ரேவி. அந்த படத்துல வந்து ஒரு மக்கள் மனதில் வந்து நீங்க தான் ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் நீங்க ப்ளே பண்ணுவீங்க. அங்க பாருங்க ரைட் வால் அதுக்கு ஹெவி வாழ்க்கையில உண்மையான ரெவியால நிறைய பாதிக்கப்பட்டவர்கள் நினைக்கிறேன். வெரி ஹாப்பி உங்களை எல்லாம் பார்த்ததுல. எனக்கு நான் துபாயில் லாஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணது வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி இருக்கும். அதுக்கப்புறம் இப்போதான் நான் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். அண்ட் நான் ஆக்சுவலி நான் பிக் பாஸ் முடித்ததுக்கப்புறம் எங்கேயுமே நான் லைவ் பண்ணது கிடையாது. 5 இயர்ஸ் கழிச்சு இப்போ தான் வந்து அதை பெர்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ வெரி ஹாப்பி டு சி யூ ஆல். அச்சம் நாள வராதை
நைஸா ஸோ எல்லாத்துக்கும் எங்களோட வாழ்த்துக்களை துபாய் மக்கள் சார்பாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். எனக்கு வந்து ஆஜித் அப்படியே நாங்கள் இறக்கிற போகிறதில்ல, அவர் சில டாஸ்க் வச்சுருக்கோம். ஓ அதில் ஒரு யம் கோழி, ஒரு சாக்லேட் பாய், ஒரு ரெவியா ஒரு படம் நடிச்சிருந்தாரு அப்படின்றனால நான் சில சுச்சுவேஷன்ஸ் நாங்கள் கொடுப்போம். அந்த சுச்சுவேஷனுக்கு டக்குனு இந்த பாட்டு தான் நாங்கள் சுச்சுவேஷன் பெஸ்ட் சாங் அப்படின்னு நீங்கள் வந்து அப்படியே இமேஜின் பண்ணி ஒரு பாட்டு மட்டும் பாடுவோம். ஓகே, ஸோ துபாயில் இருக்கக்கூடிய அழகு பெண்களை நினைச்சா அவங்க டெடிகேட் பண்ணணும். அவங்க எந்த பாட்டு பாடுவாங்க? இதுக்கு பாய்ஸ் பாய்ஸ் வெயிட் வரேன் ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் லேடிஸ் ஃபர்ஸ்ட். சூப்பர் சூப்பர் இப்போ வரேன் பாருங்க. சூப் பாய்ஸ் சூப்பர் வாய்ஸ் ஈவினிங் சூப்பர் வீடியோஸ் இல்லைங்க, அதாவது இப்போ இல்ல வாழ்க்கையில் உண்மையிலே நான் தெரிஞ்சுக்கணும் அந்த பாட்டு தனுஷ் சார் பாடுறது சூப்பர் வாய்ஸ் தான் அவர் சொல்லும்போது கேட்டீங்களா அந்த சூப் பாய்ஸ் என்ன? இல்ல உண்மையிலே சூப்பர் வாய்ஸ் தான் ஆட்டுக்கால் சூப்பு வாழைத்தண்டு சூப்பு போய் குடிக்கிற பசங்க இல்லை, வாழ்க்கையில் அடிப்பட்டு ஒரு லவ் செட் ஆகாம என்ன மேக்கப் ஆகி சோகத்தில் இருக்கக்கூடியவங்க தான் சூப் பாய்ஸ். அப்ப நம்ம வாய்ஸ் அது அவங்களுக்கு ஒரு பாட்டுனா என்ன பாட்டு இருக்கு? வந்த கருவாடு வந்த கருவாடு வந்த கருவாடு ஏசுதான் போச்சுடா அதாவது இப்ப ஆஜித் இது அவரோட ஒரு ஸ்கூல் கிரஷ் நிறைய வந்து போவோம். ஸ்கூல் கிரஷ் எங்க என்னங்க யோசிக்கிறீங்க? வச்சிருப்பீங்க அது ஸ்கூல்ல டீம் சைடா சொன்னாங்க ஸ்கூல் வந்து 9th 10th தான் ஸ்கூலே நல்ல பையன். அப்ப நீங்க ஸ்கூல் கிரஸ் ஸ்கூல் மிஸ் அந்த ஒரு ஸ்கூலுக்கு 9th 10th போனீங்க இல்லைங்க, அதான் நீங்க வாலிப வயசு. அப்போ ஒரு கிரஷ் இருக்குல்ல, அம்மா இருக்காங்க பக்கத்துல, பிரச்சனை இல்லை சொல்லலாம். மேக்கப்லாம் சொல்லுங்க. கிரஷ் நினைக்கும் போது இந்த பாட்டு நீங்க பாடி இருக்கீங்க. உங்களுக்கு சிங்கர் இல்லை ஏன் பாட்டு அடுத்து இன்னொரு பயங்கரமான ஒரு டாக்ஸிக் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அவங்க வந்து டாக்ஸிக் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருந்து அதுலேருந்து பிரேக்கப் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த பாய்ஸ்க்கு நீங்கள் கொண்டு போதும் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணுன்னா என்ன டெடிகேட் பண்ணுங்க? டாக்ஸிக் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்னாலே டாக்ஸிக் தான் அதுல டாக்ஸிக் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க வாட் இஸ் திஸ்? இல்லை எனக்கு புரியல. என்ன கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்னாலே டாக்ஸிக்கா? அப்படிலாம் சரி தம்பி நீ பாட்டு சொல்லுங்க ஒரு சுவாதி கிணத்து அந்த பாட்டு அந்த பாட்டு பாட போறீங்க. சரி ஓகே. நீங்க வந்து ஃபாரின் ட்ரிப் எல்லாம் போறீங்க. திடீர்னு வந்து உங்களுக்கு என்னதான் ஃபாரின் ட்ரிப் ஏன் திருச்சி மாதிரி இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகும்ல, அப்ப என்ன பாட்டு யோசிப்போம்? உங்களுடைய சொந்த ஹோம் பிளேஸ் நினைக்கும் போது என்ன ஒரு பாட்டு அது நிறைய பேர் தெரியல. சொன்னமே காதல் அழகா. சரி, ஐ திங்க் போதும்னு நினைக்கிறேன். அவர் ரொம்ப அழகான பாடலாம் பாடி நம்ம என்டர்டெயின் பண்ணிட்டாரு. இன்னும் ஆஜித் உங்களுக்காக பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, காத்துட்டு இருக்காரு. மீண்டும் ஒரு முறை பலமான கைதட்டல் கொடுத்துடலாம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், தேங்க் யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் செம்மையா பண்ணாங்க. பல்லவிக்காக மீண்டும் ஒரு முறை பலமான ஒரு கைதட்டல் கொடுக்கலாம். தேங்க் யூ ஸோ மச் பல்லவி. இப்போ நாங்கள் இப்போ வைப்போம்ல, உங்கள் குரலை திறக்கிறதுக்கு தான் அடுத்து வந்து ஒரு சூப்பரான டாஸ்க் வச்சுருக்கேன். இப்போ எப்படி திறக்கிற பாருங்க. ஜோயான்னு ஒரு சாமி போட்டு திறக்க போகிறோம். சோயாலாம் பாட ஆரம்பிச்சாங்கன்னா ஐயோ மினிமம் 80 பேர் ஓட ஆரம்பிப்பாங்க வாமா அந்த பொண்ணு பயப்படுது. ஜோயா ஜோயா fans. என்ன மிரட்டுற கூப்பிடுறா ஜோயா வருவீங்களா? ஜோயா
குரேஷி வந்து சொல்லி கொடுத்தாங்க. என்னது? குரேஷி பயங்கரமா மிமிக்ரி பண்ணுவாரு. Yeah. ஆனா ஜோயா வந்து பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிருமா? சரி, ஒரு கட்டப்பாதை அந்த வாய்ஸ். You know, movie Bahubali, have you seen the movie? There is a character called Kattappa. என்ன பின்னாடி குத்துறோம்? Kattappa. அதேதான். That voice we are going to do. Okay? Okay. Ready? அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாடி லாங்குவேஜ். ஓகே? அடிக்கும் போது மூச்சு இப்போ வந்து திடீர்னு போயிட்டு இருக்க. டக்குன்னு உனக்கு நெஞ்சு அடைக்குது. எப்படி மூச்சு விடுற? அதுதான். ஃபர்ஸ்ட் இந்த பேசிக்கே இதுதான். அதோட பாவம் சொன்னா வந்துடும். என்ன கைதடி எங்க இருக்க நீ பண்ணணும். ரெடி கம் ஆன். சரி நான் வேணா ஈஸியா வந்து ஜோயா கொண்டு இன்னொரு போடுவோம். அது என்ன ஜோயா நம்ம ஈஸி இங்க பாருங்க தெருநாய் மாதிரி கத்திட்டு இருக்க. இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் என்ன நீ கை தட்டி நம்ம குரேஷி கத்தி அவன் பாராட்டி மறுபடியும் வளராங்க. one guy sitting near புளிய மரம் titting letters. Yeah, titting everyone. All letters he reading and he titting. கை தட்டி Why titting means audience அவர் titting அவர் திருப்பி audience. It's a give and take. நண்பர்களே பெரிய ஸ்பான்சர்லாம் முன்னாடி உட்காந்துருக்காங்க. எனக்கு ஒரு பேசுறதே பயமா இருக்கு. ஆனா வந்து பின்னாடி பேரில போவா நான் ஏன் பொண்டாட்டி கூட போட்டோ போட்டிருக்கேன். புது வண்டி சூப்பர் கமெண்ட் பண்றல அந்த மாதிரி அவர் பேசுறேன். இப்ப நீ வழக்கமா என்ன பண்ணுவ? நான் பண்ண அந்த கடைசி இது பண்ணுவேன். சோ இப்ப நீ நக்கு மட்டும் பண்ணிக்கிறியா? வேண்டாம். எனக்கு வராது. குரேஷி ரொம்ப டேலண்டட். அதே மாதிரி வராது. ஒரே சேரமா கிளம்பலாம். ரொம்ப டேலண்டட். டேலண்டடா என் கால கேலண்டர் கேக்குது. சார் அடுத்த வாய்ஸ் நான் என்ன ஜோயா நான் வந்து பொட்டு பொங்கல்னு பில்டப்லாம் சரி இருங்க பண்ண வைங்க வேற வாய்ஸ். மன்சூர் அலிகான் வாய்ஸ். ரொம்ப ஈஸி. ஓ ஹேர் ஸ்டைல் அசால்ட்டா வரும். வா வா. சிரிப்பு ஸ்மைல். சிரிப்பு. எப்படி சிரிப்ப? அது நான் மன்சூர் பாய் பாரு அவரே நல்லா சிரிக்கிறார். அது கிடையாது. மன்சூர் அலிகான். புகழ் மாதிரி இருக்கு. அவருக்கு துபாயில ஒரு புகழோட ஒரு ஆள். ஆமா. ஓகேவா? சிரிப்பு. இது ஃபர்ஸ்ட் ஆகும். அப்ப இப்போ உனக்கு ரொம்ப நாளா பேன் தொல்லை இருந்தா எப்படி மண்டைய சொல்லிப்ப? பேன் தொல்லை லைஸ் அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொரியணும். அப்ப மனசு பண்ணிக்கலாம். உங்க ஆத்தால ஏன் கையால தான் செத்தா? உங்க அப்பனை ஏன் கையால தான் செத்தா? நீ ஏன் கையால தான் செத்தா? ஆட்டோ சவுண்ட் பண்ணு. எந்த ஒரு ஆட்டோ நல்லா பாத்துக்க. வாய்க்குள்ள போய் பாப்பா போல. ஜோயா கமெண்ட் பண்ணி என்ன தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஜோயா I know. எடுத்தோமா கவுத்தோமா முடிவு பண்ண கூட ஒரு ஸ்டேஜ்ல ஏறணும் பர்ஃபார்ம் பண்ணணும் பார்க்குற ஆடியன்ஸ்களை பிடிக்கணும். நம்ம பர்ஃபார்மன்ஸை பார்த்து 4 பேர் கை தட்டணும். நம்மளை மக்கள் பாராட்டணும். அட்லீஸ்ட் ஐ நோ சொல்லு. இல்லை இப்போ பாருங்களேன் ஜோயாவோட என்கரேஜ்மெண்ட்ல இன்னொருத்தர் நம்ம சொல்ல போறோம். அதாவது ஆடியன்ஸ்ல இருந்து ஒருத்தர் கூப்பிடுறோம். அவங்களுக்கு நீங்க ஒரு வாய்ஸ் வந்து சொல்லி கொடுக்குறீங்க. ரொம்ப வேலை கேட்டதுனால ஜோயா நீங்க தான் என்கரேஜ் பண்ணணும். அவங்களை நின்று நீங்க அவங்களை என்கரேஜ் பண்ணணும். ஓகே ஸோ இப்போ வந்து ஆடியன்ஸ்ல இருந்து ஒருத்தரை கூப்பிட போறோம்.
வாய்ஸ்ங்க? சசிகுமார் சார் வாய்ஸ் ரொம்ப ஈஸி. இப்போ யாராவது ஒரு காலை முடிச்சிட்டா எப்படி கத்துவீங்க? ஆ ஆ. கொஞ்சம் ஹெவியாக பேசுகிறாங்க. அதுதான் கத்துவாங்க. அதே கண்டினியூஸாக பண்ணுவாங்க. வாய்ஸே உனக்கு கிடைக்கலையா? வாய்ஸ் உங்களோட பேசலாம். அப்படியா? என்னோட பேசினா வந்தீங்களா? ஓகே, நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க, நான் கூட பேசுகிறேன். ஓகே, பத்திரிகைகளுக்கு குரேஷி வந்த இடத்தில் வாட்ஸ்அப் நம்பர் கேட்கிறார். நீங்கள் தானே அது இதை நான் பார்த்துருக்கேன். உங்களை இந்த யூடியூப்பில் பார்த்துருக்கீங்களா? அது ஒரு லேடி ஒன்று வருமே. இன்னைக்கு வந்து யூடியூப்பில் 4 வீடுகள், 4 ரோலக்ஸ் வாட்சுகள், 7 பங்களா. நீங்கள் தானே? வெரி குட், வெரி குட். இது எப்படி? சூப்பர். வேற என்ன பண்ணுங்க? நல்ல பொங்கல் பண்ணேன். நூடுல்ஸ் விஜய் சார் பண்ணுவீங்க. இதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் இந்த அழகி குரல் எனக்கு அவர் மொழியில பேச தெரியாது. எனக்கு தெரிஞ்சது ஹபீபி. Only I know this in Arabic. Only I know Habibi. I'm not like you. I'm not very proficient in speaking Arabic. But you're doing a great job. Thank you so much. So இவருக்கு விருது வழங்குறதுக்கு கண்ணன் ரவி சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ட்ராவல் வித் அச்சுவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு எப்போ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you. Bye.